ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேவை மையத்தில் கேன் நம்பர் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது நம்ம சேவை மையம் போயிட்டு ஒரு ஜாதி சான்றிதழோ இல்லை வருமான சான்றிதழோ எந்த சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணாலுமே நமக்குன்னு அவங்க ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சேவைகளுமே மேக்ஸிமம் நம்மளால் மொபைலில் பண்ணிக்க முடியும், இல்லை ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லேயே ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியுது, ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கவும் முடியுது. ஒரு சிட்டிசனுக்கு ஒரே ஒரு கேன் நம்பர் தான் இருக்க முடியும். ஆமாங்க, ஒரு நபருக்கு ஒரு கேன் நம்பர் தான் க்ரியேட் பண்ண முடியும். அந்த கேன் நம்பரை வச்சு தான் அடுத்தடுத்து எப்போ நம்ம ஜாதி சான்றிதழோ இல்லை வருமான சான்றிதழோ எந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணுனாலுமே அந்த கேன் நம்பர்லேயே தான் திரும்ப திரும்ப நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. கேன் நம்பருங்கிற சிட்டிசன் அப்ளிகேண்ட் நம்பரை நம்மளுமே க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கேன் நம்பர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் ஒரு 50% மக்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க. அவங்க எந்த சர்டிஃபிகேட் வாங்க போனாலுமே ஒரு நபருக்கு அந்த ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிறத அதை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டையே வாங்க முடியும். நீங்கள் கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பெயரில் கேன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுளில் நான் சர்ச் பண்ணுறேன், ஓகேவா? அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNEGA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் வேணால் வெப்சைட் லிங்காக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சு பாருங்கள், TNEGA அப்படிங்கிறது சர்ச்சில் ஃபஸ்ட்டே வந்துருச்சு, ஓகேவா? இப்போ நம்ம இந்த லிங்கை டச் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அந்த கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா மற்ற சர்டிஃபிகேட்டையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ நம்ம இது வழியாக ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இதை போல தான் இருக்கும். இதில் நம்ம எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாகின் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கீழே இருக்குது பாருங்கள், பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்குது இல்லையா, அதை டச் பண்ணி அது மூலயமா தான் நம்ம இதுக்குள்ளார போயிட்டு நம்ம சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பயனாளர் உள்நுழைவை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் சைனிங் பேஜ் வரும். இந்த பேஜில் பாருங்கள், லாஸ்ட்டாக 3வது ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷன் நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா சைன் அப் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது உள்ளார போயிட்டு அதை எப்படி நீங்கள் சைன் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அதுக்கான ஆன்சர்ஸை நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணி வச்சுருக்கனால நான் டேரெக்டாக நான் லாகின் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டுட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட முடியும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னுடைய பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் நான் க்ரோமில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் நான் டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே போயிடுறேன். இப்போ கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மால் லெட்டர் கொடுத்தா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் கொடுத்தா கேபிட்டல் லெட்டர் கொடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதுதான் இன்னர் ஃபேஸ். இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த பேஜ் வந்ததுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டுமே அங்கே ஷோவாகும். ஒரு 3 பேஜ் வரைக்குமே எல்லா சர்டிஃபிகேட்டுமே அங்கே உங்களுக்கு ஷோவாகும். தான் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அதை நான் இப்போ டச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இடங்கள் எக்ஸ்ட்ராட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், விடோ சர்டிஃபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிஃபிகேட். அதே போல் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இன்னும் இதுலேயும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதுலேயும் வேலிடிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்மளால் இதிலேயே அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்னன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 காலமும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு தான் ஃபீஸ், நமக்கு கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஓகேவா? இப்போ பாருங்கள், 60 ரூபா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சர்வீஸில் நீங்கள் கேன் நம்பர் வச்சுருக்கணும். அது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன லோட் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரொம்ப தெளிவாக
கொடுத்துருப்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் அப்ளிகேண்ட் ஹேவ் கேன் நம்பர், கண்டிப்பாக வந்து அப்ளிகேண்ட்டுக்கு வந்து கேன் நம்பர் வேணும். ப்ளீஸ் என்டர் கேன் நம்பர் ஆர் எனி அதர் ஃபீல்டு இன் பிலவ் ஃபீல்டு தட் கிளிக் ஆன் சர்ச் பட்டன் இன் ஆர்டர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா உங்ககிட்ட கேன் நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து உள்ளே போயிடுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெஜிஸ்டர் கேன் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கேன் நம்பர் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் இப்படி தான் சர்ச் பண்ணணும். அதாவது என்னென்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இதில் போடுங்க. போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஆதார் நம்பரை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த ஆரஞ்சு கலர் சர்ச் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டோம் பாருங்கள். இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கேன் நம்பருக்கு இருக்குது. ஸோ இருக்கனால கீழே வந்து கேன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. கேன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் நேமோ அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே ஆல்ரெடி ஷோ ஆகிடுச்சு. இப்போ வந்து கேன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் வந்து வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கேன் நம்பர் இருந்தாலுமே, அதாவது ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர், அதே போல் ஒரு நபருடைய ஒரு மொபைல் நம்பருக்கு மேக்ஸிமம் ஒரு 5 நபருக்கு கேன் நம்பர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பருக்கு 15 கேன் நம்பர் முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இதுக்குமே வைக்க முடியாது. ஒரு மொபைல் நம்பருக்கு 5 கேன் நம்பர் தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் போட்டுட்டு அப்ளிகேண்டுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா தொலைபேசி நம்பர் போட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேரெக்டாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற பேஜுக்கு டேரெக்டாக நீங்கள் போயிடுவீங்க. சப்போஸ் உங்ககிட்ட கேன் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சேவை தொடங்க போகிற பர்சனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வர நபர்கிட்ட ஃபஸ்ட்டு கேன் நம்பர் இருக்காங்கிறத இப்படி அவங்களுடைய ஆதார் போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு புதுசாக கேன் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதிய நபருக்கு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இங்கே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னர்ஃபேஸ் இது போல் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி தான் நமக்கு வந்து கேன் நம்பர் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இல்லை ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட் டைப் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் டைப் 1 எனக்குன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, ஆதார் நம்பர் தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டைப் 2 அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பேன் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ எனிவன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பேன் கார்டு கொடுத்துருக்கேன். பேன் கார்டு கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பரை இங்கே கீழே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், அந்த இடத்துல அந்த பாக்ஸ் நான் காட்டுறேன் இல்லையா, அங்கே தான் நீங்கள் பேன் கார்டு நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அப்ளேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அப்ளேஷன் அப்படிங்கிற நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போடுற நபர் வந்து திருவா, திருமதியா, இல்லை செல்வியா, இல்லை டாக்டரா, இல்லை செல்வனா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கிட்டு கீழே அப்ளிகேண்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் அப்ளிகேண்ட் நேம். அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ திருமதி, கீதா, திருமதி, செல்வி அப்படின்னா அவங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கீதா அப்படிங்கிற நேமை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன நபர் பேரை நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அதே நபருடைய பேரை அந்த பக்கத்தில் தமிழ்லையும் நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணுற அப்ளிகேண்டுடைய நேமை இந்த பக்கம் விண்ணப்பதாரருங்கிற இடத்துல விண்ணப்பதாரர் பெயர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கீதா அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்து பாலினம் கேட்டிருக்காங்க, ஃபீமலாக டிரான்ஜெண்டர்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா இல்லை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூலம் தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணணும் செப்டம்பர் 2023 இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணுங்கள். அங்கே இது மாதிரி ஓப்பன் ஆகும். மேலே இருக்குது பாருங்கள் ஒரு ஆரோ மார்க்கு, அதை வந்து ரிவேர்ஸில் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன இயர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இயரை நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிக்கலாம். இயர் செலக்ட் பண்ணோன்னே பக்கத்தில் இருக்கிற மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சின்ன லோடாகி இந்த பேஜ் வரும். இங்கே நீங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. நீங்கள் யார் அதுக்கு கீழே உங்களுடைய ஃபாதரை கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஹஸ்பண்டை கொடுக்க போகிறீங்களா, மதரை கொடுக்க போகிறீங்களான்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் எந்த நேம் வேணாலுமே கொடுத்து அவங்களுடைய நேமை நீங்கள் கீழே போட்டுக்கலாம். மேரிட் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுங்க, இல்லை அப்படின்னா ஃபாதர் நேம் கொடுங்க. இப்போ ஃபாதர் நேமை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க.
அதாவது இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். தந்தை, கணவர், அந்த இடத்துல தாயின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, இங்கே தமிழில் டைப் பண்ணுங்கள். அங்கே தந்தை பெயரை நீங்கள் இங்கிலீஷில் போட்டால் அதே சேம் இங்கே வந்து தமிழில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் மதர் நேமை இந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் போட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் தமிழில் டைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்புறம் ரிலிஜியன் கேட்பாங்க. நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கம்யூனிட்டி கேட்பாங்க. அதே போல் கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய வேலை கேட்டிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கன்னு. என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணலை அப்படின்னா நான் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து கல்வி தகுதி கேட்பாங்க. என்ன உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் பாக்ஸுக்கு நம்ம போவோம். ஓகேவா? செகண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே தமிழ்நாடு அப்படிங்கிறத அவங்களே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாடை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு நேராக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்டை தான் நீங்கள் செகண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். கீழே உள்ள தாலுக்காவுக்கு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்ததுமே தாலுக்கா டைப் பண்ணிங்கன்னா தாலுக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வந்துடும். அது என்ன தாலுக்காவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமம், என்ன கிராமம் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நீங்கள் தாலுக்கா வந்து கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கிராமங்கள்லாம் இதில் லோட் ஆகி தனியாக வந்துடும். அதில் நீங்கள் என்ன கிராமமோ அந்த கிராமத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நிர்வாக அலகு, அந்த இடத்த நீங்கள் வந்து விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல பாருங்கள் அந்த ரெட் கலர் ஸ்டார் மார்க் இல்லை. அதுக்கு நான் ஆப்போசிட் உள்ள வார்டு எண் பெயர் அந்த இடத்துலையும் ஸ்டார் மார்க் இல்லை. அது ரெண்டையும் நீங்கள் வந்து விட்டுறலாம். அதுக்கு கீழே உள்ளது தெரு பெயர். அந்த தெரு பெயருங்கிறத இந்த இடத்துல தெரு பெயரை வந்து நீங்கள் தமிழில் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல அதே தெரு பெயரை வந்து நீங்கள் இங்கிலீஷில் போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது காந்தி நகர், காந்தி ஸ்ட்ரீட் அப்படின்னா இங்கே காந்தி ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கிலீஷ்லேயும் உங்கள் தமிழ்லையும் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மெயினாக இந்த எல்லாத்துலேயும் எங்கெங்கே ரெட் மார்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிளாக் நேம் அதெல்லாம் இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பின்கோடு கண்டிப்பாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் டோர் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் வீட்டுடைய கதவு எண் அதை நீங்கள் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிக்கிட்டால் இப்போ நமக்கு 2 பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ், அதாவது உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் வந்து டைப் பண்ண தேவையில்லை. கரண்ட் அட்ரஸையும் பெர்மனண்ட் அட்ரஸையும் சேம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது பெர்மனண்ட் அட்ரஸ் சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ்னு ஒரு பாக்ஸ் ஒன்று பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு அட்ரஸ் தான் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸே பர்மனண்ட் அட்ரஸாகவும் அதை எடுத்துக்கும். ஓகேவா? டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். 2 பாக்ஸ் இருக்காது, ஒரு பாக்ஸ் போயிடும். அப்புறம் உங்ககிட்ட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. தொலைபேசி எண்ணுங்கிற இடத்துல மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் இருந்துச்சுன்னா அந்த இமெயிலை வந்து மின்னஞ்சல் முகவரி என்று கேட்டிருக்காங்களே அந்த இடத்துல இமெயிலை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது. என்னென்னா, நம்ம என்ன தொலைபேசி நம்பர் போட்டிருக்கோமோ அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி நம்ம ஜெனரேட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா போட்டதுனால அதுக்கு வந்து அந்த நம்பர் தப்பு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஒரு நம்பரை நம்ம எப்போ போடுவோம்? ஓகேவா? இப்போ கரெக்டான ஒரு நம்பர் நம்ம போட்டு ஓடிபி ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ கொடுப்போம். இங்கே பாருங்கள் ஓடிபி ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. என்டர் ஓடிபி, அந்த ஓடிபியை என்டர் பண்ண சொல்லி இன்னொரு பாக்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்க நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு என்ன ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கோ அந்த ஓடிபி அந்த இடத்துல நம்ம வந்து டைப் பண்ணணும். நீங்கள் ஓடிபியை டைப் பண்ணதுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு சொல்லி காட்டும். அதாவது உங்கள் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் ரெட் மார்க்கு கூட அவங்க கொடுக்கல பாருங்கள். அதனால் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அதாவது இந்த வெப்சைட்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் நம்பரோ நேமோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தோ நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. ஷுட் நாட் பி எடிட்டபிள் ஒன்ஸ் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஓகே அப்படிங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஒரு தடவை போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேன்சல் கொடுத்து உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் நீங்கள் சரியாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே அப்படிங்கிறத இங்கே கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்தாலும் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ உங்களுக்கான கேன் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இதே போல் நீங்கள் அடுத்தவங்களுக்கும் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இந்த கேன் நம்பர் வச்சு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் ஒரு 60 rupees வந்து உள்ளே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்களே எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன்.
ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.